ஞானத்தை நோக்கிய பயணத்தில் ஊழ்வினைகள்லாம் ஓடி ஓரங்கட்டப்படும். அப்போ ஞான பயணம் என்ன, இங்கே ஈஸியாக சொல்லித்தரது தான் சபை. உன்னை படிக்க வேண்டாம், உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், இதிகாச புராணங்கள் படிச்சிருக்க வேண்டாம், நீ அங்கே போயிருக்க வேண்டாம், இங்கே போயிருக்க வேண்டாம், நாடு விட்டு நாடு, எல்லை விட்டு எல்லை தாடி போய் எந்த விஷயங்களையும் படிச்சிருக்க வேண்டாம், ஒன்றுமே இல்லாமல் வா. ஞானத்தை இங்கே கொடுக்கறதுக்கு சித்தர்கள் தயாராக இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கிருந்தவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இங்கே ஒன்றுமே தெரியாமல் ஞானி ஆகிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஞானியர்களாக. இப்போ தெரியாது, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞான மொழியாக வந்துக்கிட்டு இருக்கு. சீடர்களோட திருவாய் மொழியில் இருந்து அவங்க என்னத்தை படித்தாங்க, என்ன இதிகாச புராணத்தை படித்தாங்க, ஒன்றும் படிக்கலை. சிவகூரையும் அது என்ன சிவபீடத்தையும் மட்டும்தான் படித்தாங்க. சுற்றி சுற்றி இங்கே என்ன இருக்குது, 4 கட்டம் இருக்குது, அங்கே 4-5 கல் பதிச்சிருக்கு. இதுக்குள்ளே எப்படி ஞானம் அடைய முடியும்னா முடியும். தன்னை இழந்து சபையை உள்ளே வச்சுட்டான்னா அவ்வளோதான், ஞானி தான். எத்தனையோ பேர் இங்கே இன்னும் உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கே, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேற்று மாற்று நிலைகள் இருக்குது. அது போகல முழுமையான ஞானிகளாக நீங்களும் ஞான உபதேசம் சொல்லக்கூடிய நாட்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கே. இப்போ ஒவ்வொரு சீடர்களும் திருவாய் மொழியில் இருந்து எத்தனையோ முறையில் சித்தர்கள் சத்தம் போட்டாலும் சின்ன சின்ன ஞானியர்களாக உருவாக்கப்பட்டு இருக்கிய அகத்தியரால். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அகத்திய பெருமானால் சூட்சமத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிய சின்ன பிள்ளைய பேசுது. ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட சாரம் அவங்க திருவாயிலிருந்து வருது, அவங்க எண்ணங்களுக்குள்ளே இருந்து உருவாகுது. எங்கேயும் பார்க்காத விஷயங்கள் சிவகுரையில் உட்கார்ந்த பிறகு உள்ளுக்குள்ளே அப்படி உள்ளேருந்து வெளியே வர பார்க்கு. ஆனால் இது கரெக்டாக தப்பா சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போதும் உள்ளுக்குள்ளேருந்து உதயமாகுது. இங்கே வினை நிலைகள்லேயே வந்திருந்தாலும், இடர் இன்னல்களாக போக்கணும்னு இங்கே வந்திருந்தாலும், சிவகூரையிலேருந்து உட்கார்ந்த உடனே ஒரு எழுச்சி, ஒரு மலர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி உருவாக செய்யுது. எத்தனையோ இடர்கள் இன்னர்கள் கண்ட தாய்மார்கள், அன்னையர்கள், உடன்பிறவா சகோதரர்கள், மூத்தவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கிய எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுச்சி வருது. என்னமோ செஞ்சிடணும், எதையோ செஞ்சிடணும், என்னத்தையோ சாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. இகலோகத்தில் இருந்து மாறுபட்டு சொந்த கஷ்ட நஷ்டங்கள் கடந்த பாதைகள், கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகளை சொத்து சுகம், அங்கே இங்கே பார்த்த இடர் இன்னல்கள் எல்லாத்தையும் மறந்த நிலையில் ஒரு மலர்ந்த நிலை வருகின்றதா. அதான் ஞானம் உருவாகிறதுக்கு உண்டான உயர் சூட்சம் அங்கே தான் உருவாகுது. அதை நீங்கள் எப்போ பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்குள்ளே எப்போ நீங்கள் உங்களை இணைச்சிக்கிறீங்களோ, ஞானி தான். நீங்களும் ஞானி தான். தன்னை உணர்ந்தவன் ஞானின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லியிருக்காங்க. தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறையே உங்களுக்குள் தான் இருக்கார், உங்களை உணருங்க, இறையை உணரலாம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம எதில் இறைவன் காட்டிய வழியில் போகாமல் எது இந்திரியங்கள் காட்டிய வழியில் போய் நம்ம அது கலிக்கடங்கில், அதாவது கலியுக கடங்கில் சிக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே இறை நூல் வழியாக சித்தர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. எளிமையாக சொல்லிட்டு வராங்க, புரியும்படி சொல்லிட்டு வராங்க, அழகாக சொல்லிட்டு வராங்க, அம்சமாக சொல்லிட்டு வராங்க, அடைக்கலமான அவங்ககிட்ட சொல்லிட்டு வராங்க. அதனால் இங்கே ஞானம் அடையிறதுக்கு ஒரு தகுதியும் வேண்டாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற தகுதி மட்டும்தான் எல்லார்களையும் ஞானி ஆக்கியிருக்கு. எல்லாரும் என்ன போர் பண்ணியா ஞானம் அடைஞ்சிட்டாங்க, வாழை எடுத்து வீசி வேல்கம்பை எடுத்து வீசி ஞானம் அடைஞ்சிட்டாங்க, இல்லாட்டி அதிக பொருள் செலவழித்து ஞானம் அடைஞ்சிட்டாங்களா. தன்னை மறந்த நிலையில் ஞானம் கிட்டியிருக்கு. சும்மா இரு அப்படின்னு ஒரே நிலைக்குள்ளே தான் ஞானியர்கள் வளம் வந்திருக்காங்களே தவிர, எல்லாம் சும்மா அமைதியாக இரு சொல்லற அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, சும்மா இரு சொல்லற அப்படிங்காங்கல்ல. அமைதி ஆகும்போது ஞானம் கிட்டிடும். நம்ம இப்போ அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில் வச்சுருக்கோம். என்ன அந்த வேணுங்கிற விஷயத்தை வேண்டான்னு சொல்லலை, அது ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இறை சபை என்ன வேணும்னு நினைக்கோ அதை செய்யுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிரும். இறை சபை என்ன சொல்லுது, யுகமாற்றம் வேணும்னு சொல்லுது, அதுக்கு தொண்டாற்றுங்க, சிவசபையோடு இணைஞ்சிருங்க. தொண்டுன்னா என்னது, சபையை பற்றி வெளியே சொல்லி தான் தொண்டு.
பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தவங்காணுங்கன்னு சொல்ல சிவங்காணலான்னு சொல்லுது. முதல்ல தவங்காணுங்க. அதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது. பிரபஞ்சனா அப்படி வரணும், இப்படி வரணும், இறைக்காட்சிகள் பார்க்கணும், எனக்கு அப்படி தெரியணும், எல்லாரையும் விட நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இறை வரலாறு தெரியணும்னா கொஞ்சம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விட்டு பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் தெரியுது, உங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இறை வந்து உங்களுக்குள்ளே இருக்கான் அப்படின்னா சொல்லப்படுது இங்கே. உங்களுக்குள்ளே இருக்கான். அப்போ அதை பார்க்கக்கூடிய நேரம் முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் பழக்கப்படுத்திக்கோங்க. எளிமையாக சொல்லி தருது சிவசபை. பிறகு உங்களுக்கு நேரக்கழுது காலப்பொழுது தேவையில்லை. எப்போனாலும் நீங்கள் தவம் இருந்திருக்கலாம், தவம் இல்லாட்டாலும் உங்களுக்குள்ளே சிவமாக நீங்கள் மாறிடுவீங்க. அதான் சிவசபை எளிமையாக சொல்லிக்கிட்டு வருது. சிவசபையோடு பயணப்படுங்க. ஓம் அகதீசாய நமக.